கண்ணீர் வடிக்கும் இவரின் பெயர் அமுதா. மீஞ்சூரைச் சேர்ந்த இவரின் மகன் ஸ்ரீதர் கடந்த மாதம் 10ஆம் தேதி நண்பர்களுடன் பெசன்ட் நகர் கடற்கரை சென்றார். அதன் பிறகு ஸ்ரீதருக்கு என்ன நிகழ்ந்தது என்பது தெரியாமல் அவரது பெற்றோர் கதறிக் கொண்டிருக்கின்றனர். விசாரிக்கிறோமா, உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் விசாரிக்கிறேன்னு போன வேலைக்கிழமை போய் சொல்லிட்டு வந்தேன். இது நாள் வரலாம் கூட எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. என்னதான் இதுக்கு முடிவுனே தெரியல. கடலில் போனால் குழந்தை எங்களுக்கு பாடியாக கொடுத்தா கூட நாங்கள் அழுது போட்டு போயிடும். 27 நாளாக நாங்கள் அழுத மயமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த முடிவும் தெரியல. நண்பரின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க பெசன்ட் நகர் கடற்கரைக்கு சென்ற ஸ்ரீதர் கடலில் குளிக்கும் போது மூழ்கியதாக கூறப்படுகிறது. மகனை காணாமல் அமுதா சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். ஆனால் போலீசார் முறையாக விசாரிக்காமல் அலைக்கழிப்பதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர் ஸ்ரீதரின் பெற்றோர். அவனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. படிச்சு முடிச்சிருக்கான், வேலைக்கு போனா நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான், நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும்னு படிச்சு எல்லாம் முடிச்சு அவனுக்கு மறுநாள் HDFC பேங்க்ல இன்டர்வியூ சார். ஆனா இல்ல, அவன் இன்டர்வியூக்கு போறது கூட இல்லை. மகனை கண்டுபிடித்து கொடுத்து விடுவார்கள் என்ற ஏக்கத்தில் சாஸ்திரி நகர் போலீஸ் நிலையத்திற்கு வந்து சென்ற வண்ணமாக ஸ்ரீதரின் பெற்றோர் உள்ளனர். கல்லூரியில் முதல் மாணவராக தங்கப்பதக்கம் வாங்கியவர் ஸ்ரீதர். காணாமல் போன ஜூலை 10ஆம் தேதிக்கு அடுத்த நாள் பிரபல தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர அழைப்பு வந்துள்ளது. ஆனால் அதனை பெற ஸ்ரீதர் இல்லை. அவர் கடலில் மூழ்கிவிட்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டாலும் இதுவரை உடல் கண்டுபிடிக்கப்படவில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.